நான் இங்க வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். இப்பதானே நீங்க சொன்னீங்க நான் வர விரும்பல. ஆனா எனக்கு தெரியுது நான் இங்க வித்தியாசமான ஆளா தான் இருக்கேன். ஆனா நான் உங்களை இங்க பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு. ஏய் ராதிகா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹலோ ஹலோ, வணக்கம். ராதிகா, இவர் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தாருன்னு தேவாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் உன் கல்யாணத்துக்கு வரல, அதனாலதான் இவரை வேலைக்கு வச்சிருக்காரு. டோன்ட் கேர், நீ கவலைப்படாத, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். விஷாக்கா, நீ இத பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படின்னா அவர் இங்க வேலை செய்யறதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? இல்ல விஷாக்கா, பழைய விஷயங்கள் எல்லாம் மறக்க சொல்லி என்கிட்ட அவர் சொல்லிட்டாரு. ராதே ராதே சம்பந்தி, ராதே ராதே சம்பந்தி. நாங்க இப்பதான் பிருந்தாவனத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? அந்த ஒரு புது பையன் வந்திருக்கான்ல பிருந்தாவனத்துல இருந்து, கேசவா. அந்த பையன் தானே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க அந்த பையனை அங்க அனுப்பியிருக்கோம். கேசவோட மனசுல இன்னமும் ராதிகாவை பத்தின எண்ணம் இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க எங்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும். பண்ண சொல்லுங்க, எப்படியாவது ஏதாவது பண்ணி ராதிகா மனசுல அந்த கேசவோட எண்ணம் வர்ற மாதிரி பண்ணணும். நிச்சயமா பண்ற சம்பந்தி. இப்ப ராதிகா வீட்டுக்கு வரட்டும், அவகிட்ட இத பத்தி நான் பேசுறேன். ஆர்கிடெக்ட் தப்பா சொல்லியிருக்காரு. இந்த மடம் 250 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கு. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரும்? சார், நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நான் எதையும் யோசிக்கல. நீங்க பிருந்தாவனத்துல எதையும் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் பிருந்தாவனத்தையே விட்டுட்டு வந்துட்டேன். இங்க ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். அப்படியா? நீங்க தேடிட்டு வந்தவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஐ ஹோப் அவங்க உங்களை ரொம்ப விரும்புறாங்க. உண்மையே சொல்லணும்னா இல்ல. காதல் ரொம்ப விசித்திரமானது இல்ல? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்பினாலும் ரெண்டு பேருக்கு மத்தியில அப்பப்ப சுவர் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருட்ட. ஆனா நீங்க விரும்பின பொண்ணுதான் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கல்ல. உங்களுக்கு இது தெரியாது. பிருந்தாவனத்துல எல்லாரும் இதை பத்தி தான் பேசுறாங்க. ஒரு புரோகித வீட்டுக்காரர் பையனுக்காக குருக்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காருன்னு. விஷாக்கா ரொம்ப முறையோட இருப்பாங்கல்ல. உண்மையை சொன்ன ஆரம்பத்துல விஷாக்காக்கு பூஜை பண்றதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா இப்ப அவ சகோதரி ராதிகா இருக்கால, அவளுக்கு பூஜை பண்றதுக்கு உதவி பண்ணி வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஹாய் ராதிகா. நீங்க? நான் ஷாப்பிங்காக வந்தேன். அப்பதான் பாட்டிமா சொன்னாங்க வரும்போது ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துருன்னு. பாட்டிமா சொல்றதை எப்படி தட்ட முடியும்? அவ வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அது அவ்வளவு பெரிய பூஜை. நீங்க எதுக்காக இவ்வளவு பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்றீங்க? சின்ன பூஜை பண்ணா பலன் கிடைக்காதா? நீ என்ன பூஜை பண்ண? பெருசா சின்னதா? அது ஏன் தெரியுமா? உனக்கு மட்டும் எல்லாம் நல்லதாவே நடக்குதே, அதனாலதான் கேட்டேன். வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அன்பு வேற கிடைக்குது. சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன். அதுக்குள்ள விஷாக்காவோட பூஜை முடிஞ்சிடும்ல, சரியா? சீக்கிரமா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நீ எல்லா பூஜையும் பண்ணி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டல. இங்க பாரு, ஒருவேளை மறுநாள் எண்ணி ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா பூஜை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு, புரிஞ்சுதா? இந்த ஆட்டோ வர எங்க கிடைக்கும் தெரியல. ஏ ஆட்டோ, ஆட்டோ!